என் பெற்றவர்களை வணங்கி உங்கள் எல்லோருக்கும் சுவிஸ் பொலிகை ஜெயாவின் இனிய வணக்கம். தந்தை மகட்காற்றும் உதவி அவ்வியத்தில் முந்தியிருப்பச் செயல். அன்பார்ந்தவர்களே, இன்று 17/4/24 ஆஸ்திரேலியா தாயகம் வானொலியிலே திரு நிரா காந்தன் அவர்கள் தொகுத்து வழங்கும் இலக்கிய மறுவல் என்ற நிகழ்விலே பொலிகை சங்க இலக்கியம் பற்றிய பேச்சின் சுருக்கம். அன்பார்ந்தவர்களே, எமது தமிழிலே முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், சங்கம் மருவிய காலம் என 4 வகையுண்டு. இன்று நாங்கள் 3 சங்கத்தை பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, முதற் சங்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதன் காலம் கிறிஸ்துவுக்கு முதல் 2000 தொடக்கம் கிறிஸ்துவின் பின் 100 வரை என சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டுகள் சரியான கணக்காக என்னால் கூற முடியவில்லை. இந்த முதற் சங்கத்திலே 549 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே மிக முக்கியமானவராக அகத்தியர் இருந்திருக்கிறார். இந்த அகத்தியரின் நூலின் பெயர் அகத்திய ஞானம். இவற்றை விட இன்னும் சில நூல்கள் இருந்திருக்கின்றன. அவை முதுநாரை, முதுகுரு, களரியா விரை போன்ற நூல்களும் இருந்திருக்கின்றன இலக்கண நூலாக. ஆனால் அவை மறைந்து விட்டன. ஆனால் இந்த அகத்திய ஞானம்தான் 2ஆம் சங்கத்தைச் சேர்ந்த தொல்காப்பியர் தனது நூலிலே இலக்கண வகுப்பதற்காக இந்த அகத்தியத்திலே இருந்துதான் இலக்கணத்தை வகுத்தார். முக்கியமாக அன்பார்ந்தவர்களே, இந்த முதற் சங்கம் சேர, சோழ, பாண்டிய மற்றும் இன்னும் சில சிற்றரசர்களுடன் தென் மதுரையிலேதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வரசர்கள்தான் சங்க இலக்கியத்தின் முக்கிய கர்த்தா என கணிக்கப்படுகிறது. அதனால்தான் முதற் சங்க காலத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள் பொற்காலம் என. அந்த வகையிலே இந்த முதல் சங்கம் மிக சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. இனி நாம் 2வது சங்கம் அல்லாட்டால் இடைச்சங்கத்தை பார்த்தால் இதன் கால அளவு கிறிஸ்துவுக்கு முன் 3000 தொடக்கம் 1500 வரை என சொல்லப்படுகிறது. இங்கு பாண்டிய மன்னர்களிலே பாண்டிய மன்னனான கடுங்கோன் என்பவன்தான் கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு இந்த இடைச்சங்கத்தை நிறுவி தமிழை வளர்த்தான் என சொல்லப்படுகிறது. இங்குதான் தொல்காப்பியர், கீரந்தையார் போன்றோர் தோற்றம் பெற்றனர். முக்கியமாக இங்கு வால்மீகியின் இராமாயணம், அடுத்த வியாசரின் பாரதம் போன்றன தோன்றியிருக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் இந்த நூல்கள் இந்த கபாடபுரம் பற்றிய தகவல்களை தருகின்றதாக சொல்லப்படுகிறது. இங்கே 59 புலவர்கள் இருந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அத்தோடு முக்கியமாக இந்த 2ஆம் சங்கம் அல்லது இடைச்சங்கத்திலே தொல்காப்பியம் மட்டும் இலக்கண நூலாக இருக்கவில்லை. நாம் எல்லோரும் தொல்காப்பியம்தான் இலக்கண நூலாக நாங்கள் படிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். அது உண்மை. ஆனால்
தொல்காப்பியத்தையும் விட இன்னும் வேறு பல நூல்களும் இருந்திருக்கின்றன. அவற்றை பார்த்தால் மாபுராணம் என்றொரு நூல் இருந்திருக்கிறது, பூத புராணம் என்ற ஒரு நூல் இருந்திருக்கிறது. அதைவிட இசை நுணுக்கம் என்ற நூலும் இருந்திருக்கிறது. இதை சிகண்டி என்பவர் வரைந்திருந்தார். இந்த சிகண்டி என்பவர் அகத்தியரின் சீடர் என சொல்லப்படுகிறது. இப்படியான இந்த நூல்களும் இருந்திருக்கின்றன. அத்தோடு இவற்றை விட இன்னும் பூத புராணம், கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை அகவல் போன்ற நூல்களும் இருந்துள்ளன. ஆனால் இந்த நூல்கள் அழிந்து விட்டன. எப்படி என்றால், இந்த குமரிக்கண்டம் அழிந்த போது இந்த நூல்களும் அழிந்து விட்டன. ஆனால் சில பேரின் கூற்றுப்படி மறைக்கப்பட்டும் உள்ளது எனவும் சொல்லுகிறார்கள். இதன் உண்மைத்தன்மையை நாங்கள் அறிய முடியாது. ஆனால் இதிலே அந்த கலி என்ற ஒரு நூல் இருந்திருக்கிறது. இந்த கலி என்ற அந்த இலக்கண நூல் இங்கே சுவிஸிலே என்னுடைய ஒரு நண்பன், ஒரு கவிஞர், கணபதி பிள்ளை கணேசலிங்கம் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் தனது புனை பெயராக கலி கவி என புனைப்பெயரை பதிஞ்சுதான் அவர் தன்னுடைய நூல்களை வெளியிடுவார். அதாவது கணேசலிங்கம் அவருடைய பெயர், கலி கவி என அவரது புனை பெயர். அடுத்தது பாருங்க, இது பல நூல்களை கொண்டாலும் இது அழிந்து விட்டது என்பது ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது இந்த இரண்டாவது சங்கம் இருந்ததற்கான ஒரு அடையாளமாக உறுதிப்படுத்தும் ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டை பார்த்தால், இவ்வகை அரசிற் கவியரங்கேறினார், ஐவகை அரசர் ஆயிடைச் சங்கம், விண்ணகம் பரவும் மேதகு கீர்த்தி, கண்ணகல் பரப்பிற் கபாட புறமேன். திரும்பவும் பாடுகிறேன் பாருங்கோ. இவ்வகை அரசில் கவியரங்கேறினார், ஐவகை அரசர் ஆயுடைச் சங்கம், விண்ணகம் பரவும் மேதகு கீர்த்தி, கண்ணகல் பரப்பிற் கபாட புறமென இப்பாடல் வருகிறது. இதிலே 3 விடயங்கள் இங்கே குறிகாட்டக்கூடியது. முதலாவது பார்த்தால், ஐவகை அரசர் ஆயிடைச்சங்கம். இடைச்சங்கம் என்றால் இது 2வது இடைச்சங்கம். அடுத்தது பாருங்கோ, அப்போ அது உறுதியாகிறது. அடுத்ததை பாருங்கோ, விண்ணகம் பரவும் மேதகு கீர்த்தி. இந்த மேதகு என்று இப்போ ஒரு பெயர் பலமாக அடிபடுகிறதல்லவா? நான் நினைக்கிறேன் இந்த இடைச்சங்கத்து இந்த இலக்கிய இந்த பாவிலே இருந்துதான் மேதகு என்ற பெயரே பேசுபொருளாக ஆக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். அடுத்தது, கண்ணகல் பரப்பில் கபாடபுரம் என இந்த பாட்டு முடிகிறது. அப்போ இந்த கபாடபுரத்திலே தான் தலைமை நிலையமாக கொண்டு இந்த இடைச்சங்கம் இயங்கியது. அப்போ இந்த 2வது சங்கமும் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த பாட்டு தான் ஆதாரம். அடுத்தது 3வது கடைச்சங்கத்தை பார்த்தால் நாங்கள், அன்பார்ந்தவர்களே, இது தலைநகர் எல்லோருக்கும் தெரியும், மதுரை. மதுரையிலே 49 புலவர்கள் இருந்து இந்த கடைச்சங்கத்திலே தமிழை வளர்த்திருக்கிறார்கள். முதற் சங்கத்திலே 549 புலவர்கள் என்றேன். 2வது சங்கத்திலே 59 புலவர்கள். இந்த 3வது சங்கத்திலே 49 புலவர்கள் இருந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சிறப்பு, 449 புலவர்களும் இங்கே இருந்திருக்கிறார்கள், தமிழுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அப்போ அது ஒரு மிக சிறப்பாக அல்லவா? அடுத்தது பாருங்கோ, இதிலே 12 அரசர்கள் புலமை உடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அத்தோடு இதன் நீடித்த காலம்
1850 ஆண்டுகள் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாவது சங்கம் வந்து 3700 ஆண்டுகள் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ ரெண்டையும் கூட்டினால் கிட்டத்தட்ட 5550 வருடங்கள் ஆண்டுகள் வருகிறது. கிட்டத்தட்ட இந்த அறிஞர்கள் சொல்கிறது போல 5000 வருஷம் 6000 வருடமாச்சு சங்க இலக்கியம் தொடங்கி என்பது ஓரளவு அதை ஏற்றுக்கொள்கிற அளவிலே இருக்கிறது. அடுத்தது பாருங்கோ, இந்த மூன்றாவது சங்கம் இருந்ததுக்கான ஆதாரமாக சிலம்பின் உரைப்பாயிரம், இது சிலம்பின் உரைப்பாயிரம் என்ற ஒரு நூலும் ஒரு பாட்டும் இருந்திருக்கிறது. அந்த பாட்டு தேடினேன், எனக்கு கிடைக்கவில்லை. இங்குதான் ஔவை, ஒட்டக்கூத்தர், கம்பர், நக்கீரர் போன்றோர் வருகிறார்கள். இந்த காலத்திலே தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றது நக்கீரர் வந்து சில புலவர்களுக்கு தலைமையும் வகித்திருக்கிறார். அத்தோடு மேலும் வந்து இறையனார் என்பவரும் இருந்திருக்கிறார், ஒட்டக்கூத்தர் இருந்திருக்கிறார், சிறுமேதாவியார், சேந்தம் பூதனார், அறிவுடையனார், பெருங்குன்றூர் கிளார், இளம் திருமாறன், நல்லதுவானார், மருதன், இளனார் போன்ற புலவர்களும் இருந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கோ, இறையனார் வந்து களவியல் நூலை இயற்றியிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் உலாபரணிய இயற்றியிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் என்று இங்கே கூறும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒட்டக்கூத்தரின் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? என்றால் அவர் ஒரு சிறந்த ஒரு இரட்டை அர்த்த புலவர் என்று கருத்து. அதே அப்போ இது ஒரு 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 சங்க காலத்திலே எங்களை முச்சங்கத்தின் இது. அதை விட இதன் பின்புதான் நாங்கள் படிக்கும் அகப்புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை, மற்றது பரிபாடல், ஐங்குறுநூறு, மற்றது இன்னும் உண்டு 10 போன்ற பாடல்களும் தோற்றம் பெற்றன. அன்பார்ந்தவர்களை பாருங்கோ, அகநானூறும் புறநானூறும் பலர் பாடியதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து குறுந்தொகையிலே 205 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். ஐங்குறுநூறு அது பேரைப்போல 5 புலவர்களும், பதிப்பற்று பேரைப்போல 10 புலவர்களும், பரிபாடலிலே 22 புலவர்களும், அடுத்தது அகப்புறத்திணை கலித்தொகையிலே 5 புலவர்களும், அகத்திணை 8 புலவர்களும், நற்றுணையிலே 175 புலவர்களும் இருந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது அகத்திணை, அதாவது இந்த நற்றிணையை 400 எனவும், நற்றுணை 400 எனவும் அழைப்பர். அப்போ இது எங்களோட தமிழுக்கு கிடைத்த எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத எமது அருமையான தமிழ் மொழிக்கு கிடைத்த இலக்கியத்தையும் தாண்டி இலக்கணங்கள், பல வகையான இலக்கணங்களை கொண்ட ஒரு நூலாக இதனால் தான் தமிழ் மொழி உலக பரப்பிலே பலமாக பேசப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் தமிழர் என்ற ரீதியிலே எங்களுக்கும் பெருமை, தமிழுக்கும் பெருமை. இவ்வளவு நேரம் எனது இந்த கருத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.